திஸ் இஸ் யுவர் பேக் டு விஷுவலிட்டிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா டேட்டா லோடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பற்றி தான் கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேட்டா லோடர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா லோடர்ஸ்லாம் இருக்குது கைஸ். ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவே இம்ப்ளிமெண்ட் பார்க்க வரோம். ஸோ இந்த வீடியோனால தியரட்டிக்கலாக மட்டும் பார்க்க போகிறது இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இட். ஸோ எஸ் கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டேட்டா லோடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட்டா லோடர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா லோடர்ஸ்லாம் இருக்கு. லைக் எப்படின்னா HTML டேட்டா லோடர், HTML ஃபைல் எப்படி லோட் பண்றது அப்படின்னு சொல்றது. டேட்டா லோடர்ஸ்னா என்னன்னா ஒரு கஸ்டம் ஃபைல, ஒரு கஸ்டம் டேட்டாவை நம்ம எப்படி லேங் செயின் யூஸ் பண்ணி நம்ம லோட் பண்றோம் அப்படின்றது தான் கைஸ் இந்த டேட்டா லோடர்ஸ்ன்றது. ஸோ இதுலயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா லோடர்ஸ் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா HTML ஃபைல எப்படி லோட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி லோட் பண்ணுவோம், PDF ஃபைல் எப்படி லோட் பண்றது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது லேங் செயின்லயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவோட இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிகலாவும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம லேங் செயின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லேங் செயின் யூஸ் பண்ணி ஒரு எல்லாருமே எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எஸ், லேங் செயின்னா என்னன்னு பார்த்தோம். லேங் செயின் ஏன் இண்டஸ்ட்ரியில இன்னும் இருக்கு, இன்னும் ஸ்டாண்டர்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு LLM எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ LLMனா ஒண்ணுமே இல்லை, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்க டேட்டாஸை வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் GPT-5 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ GPT-5 நாலேஜ் கட் ஆஃப்ன்றது August 31, 2025 ஓகேங்களா? அதாவது ஆகஸ்ட் 31க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் அந்த GPT-5 மாடலுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது வெப் சர்ச் டூல் யூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த GPT லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ன்றது. ஏற்கனவே இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்க டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படின்னா பிளாக்ஸ், மீடியம் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ், இன்டர்நெட் வெப் சர்ச்சஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல. அதாவது இந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி இருக்க வரை எல்லாத்தையும் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத எதுவுமே தெரியாது. அதுக்கு அப்போ அது வெப்சைட் யூஸ் பண்ணும். அது நமக்கு இப்ப தேவையில்ல. நாலேஜ் கட் ஆஃப்ன்றது ஆகஸ்ட் 31, GPT-5க்கு ஆகஸ்ட் 31 வரையும் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாஸ் வச்சு அதுக்கு தெரியும். ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஒரு ப்ராம்ப்டை டைனமிக்கா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இது நம்ம செகண்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ எப்படி ப்ராம்ப்ட் டைனமிக்கா இம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம தேர்ட் வீடியோல அந்த செகண்ட் வீடியோலயே நம்ம வந்து எப்படி ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படின்னு. லைக் உங்களுக்கு ஸ்ட்ரிங்ல தான் வேணும் அவுட்புட் அப்படின்னா எதுக்கு ஸ்ட்ரிங் அவுட்புட் பாசர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அவுட்புட் பாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சின்னதா ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு சாட் பாட்டி கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டும் பார்த்துட்டோம். ஓகே ஃபைன். அப் டு திஸ் இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது டேட்டா லோடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பத்தி பார்ப்போம்னா டேட்டா லோடர்ஸ் பார்த்துட்டு டேட்டா லோடர் எதுக்கு டேட்டா லோடர் பார்க்கறோம்னா RAG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது ஒரு அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? RAG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. RAGனா என்னன்றது உங்களுக்கு உண்மையே தெரியல, RAG பத்தி ஒண்ணுமே தெரியலனாலும் அடுத்த வீடியோல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு RAG பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். அது நம்ம பிராக்டிகலாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். RAG ஸோ நம்ம அடுத்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா RAG அப்படின்னா அதுக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் எம்படிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ அப்புறம் வெக்டர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இஃப் டைம் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் நம்ம டாப் கே அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம லேங் செயின்ல LCL யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த டேட்டா லோடர்ஸ். ஸோ டிராக் போறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவை லோட் பண்ணி வைக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா லோடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கைஸ். ஸோ இந்த டேட்டா லோடர்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி கஸ்டம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அதை பத்தி பேசணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஏற்கனவே நிறைய இன்டர்நெட் டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே ChatGPT கிட்ட போயிட்டு விஷுவலிட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேங்கன்னா அதுக்கு தெரியாது. ஏன்னா ஆகஸ்ட் 31 முன்னாடி இருக்க டேட்டாஸ் வச்சு தேட்டு இருந்தா அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த ChatGPT அதாவது நம்ம யூஸ் பண்ற மாடலுக்கு, அதாவது நீங்க ChatGPT தான் யூஸ் பண்ணணும் இல்ல. ஸோ நாம இப்ப யூஸ் பண்றது குரோக் மாடல். அந்த குரோக் மாடலுக்கு விஷுவலிட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கூட தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா விஷுவலிட்டிக்ஸ்ன்றதுக்காக விஷுவலிட்டிக்ஸ்னா என்ன, விஷுவலிட்டிக்ஸ் சேனல்ல ஒரு மோட்டிவ் என்ன, விஷன் என்ன, மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எடுத்து அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை நான் இந்த ஒரு லோட் பண்ணி இந்த அதுல இருக்க கண்டெக்ஸ்னா LLM கொடுத்தேன்னா அந்த LLM யூஸ் பண்ணி LLM நமக்கு வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்கும். இதுதான் இந்த கஸ்டம் டேட்டான்றது. கஸ்டம் டேட்டான்றது நாமளே ரெடி பண்றது தான். ஓகேங்களா?
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா, ஸோ கம்பெனி சேட்பாட் அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி சேட்பாட்ன்றது ஒண்ணுமே இல்ல. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனில ஒரு ரூல்ஸ் அண்ட் டெர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டு ஃப்ரைடே ஃபார்மலா தான் வரணும். சாட்டர்டே, சண்டே நீங்க யூசுவல் கிளாஸ்ல வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிடுறாங்கல்ல. ஸோ ஹெச்ஆர் பாலிசிஸ், டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னா, அந்த கம்பெனிக்குள்ள மட்டும் தான் அது இருக்கு. சோ இப்போ அவங்களே ஒரு சாட்பாட் ரெடி பண்றாங்கன்னா, அந்த கம்பெனியோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சாட்பாட் எல்எல்எம் கொடுக்கணும். அப்போதான் அப்ப இந்த எல்எல்எம் இந்த மாதிரி வேற ஏதோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த சாட்பாட்ல அந்த பிடிஎஃப்ல யூஸ் பண்ற கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து கண்டெக்ஸ்ட் சாரி அந்த ரெஸ்பான்ஸா கொடுக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் பேசிக் எக்ஸாம்பிள்ன்றது ரேக். ஓகேங்களா? சோ ரேக்ன்றது உண்மை தெரியலன்னா பரவாயில்ல. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ரேக்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலா பார்ப்போம். சோ இந்த வீடியோல டேட்டா லோடர்ஸ்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? சோ நான் வந்து இப்பொழுதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். லேங் செயின்குள்ள இருக்கும். லேங் செயின்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். 04 ஓகே 04 so it is data loader, right? So data loader dot ipynb. ஓகே ஸோ நான் இப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லான்ச்சிங்குள்ள ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெமோ இந்த லைவ் டெமோவை காட்ட போறேன். ஓகேங்களா? ஸோ எதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கர்னல் செலக்ட் பண்ணணும். நான் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்னல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம சீக்ரெட்ஸை லோட் பண்ணுவோம்ல. ஸோ சீக்ரெட்ஸை லோட் பண்ணணும்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம லோட் டாட் இன்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஸோ ஃப்ரம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரம் டாட் என்பி I'm just importing the load.env அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை எழுத போறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எப்பயுமே சேட் மாடல் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ ஃப்ரம் langchain ஃப்ரம் langchain அண்டர்ஸ்கோர் grok I'm just importing the chat grok. மோஸ்டா நம்ம எப்பயுமே சேட் மாடல் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ எப்பயுமே எல்லா வீடியோஸ்லயும் நம்ம அதான் பார்த்துட்டு சேட் grok அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? நான் இப்போ அந்த சீக்ரெட்ஸை கெட் பண்ண போறேன். ஸோ அந்த டாட் என்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். இதுக்குள்ளதான் என்னோட ஏபிஐ கீஸ்லாம் இருக்கு. ஸோ அதை நான் லோட் பண்ண போறேன். அதுக்காக லோட் டாட் லோட் டாட் என்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க அந்த ஏபிஐக்கு எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா இந்த ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? குரோக் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லி கெட் பண்ணிட்டு ஓஎஸ் டாட் கெட் என்பி ஆஃப் குரோக் ஏபிஐ கீ அப்படின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த குரோக் ஏபிஐல இந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஓஎஸ் அதாவது ஓஎஸ் இருந்து எடுத்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் இந்த லைன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அந்த சீக்ரெட் கே லோட் பண்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்றேன்னா எல்லாமே இனிஷியலைஸ் பண்றேன். அதாவது சாட் குரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இனிஷியலைஸ் பண்றேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாட் குரோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிட்டோம்ல. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன மாடல் யூஸ் பண்றேன்னா ஸோ மாடல் நேம் வந்து லாமா இதே மாடல் எக்ஸாக்ட் இந்த மாடல் யூஸ் பண்ணுவோம். ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல இந்த மாடல் இருக்காது. நீங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க வேற குவென் மாடல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நான் இந்த மாடல் இன்னும் டீகம்ப்ளைஸ் பண்ணல. அதனால இப்போதைக்கு இந்த மாடல் யூஸ் பண்றேன். 3.3 ஸோ 3.3 70B வெர்சடைல் அப்படின்னு சொல்லிட்டு வெர்சடைல். ஓகே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஏபிக்கு கெட் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி ஏபிக்கு கெட் பண்ணிக்கிறேன். நான் கிரியேட்டிவிட்டி பேராமீட்டரை நான் 0ல வச்சுக்கிறேன். ஓகே ஸோ 0னே வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட இப்போ சாட் குரூப் அதாவது சாட் கம்ப்ளீஷன் மாடல் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் அந்த மாடலை வந்து இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஓகே ஸோ இனிஷியலைஸ்னா ஒண்ணுமே இல்லை. நான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறேன். அதாவது இன்வெர்ட் பண்றேன். நீங்க ஒரு ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டெல் மீ அபவுட் கிஷோர் ரெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். So Kishorelytics is not a widely recognized term. I could not find any information on it அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதாவது Kishorelytics பத்தி அதுக்கு தெரியல. அந்த மாடல் அதாவது நம்ம யூஸ் பண்ற மாடல் லாமா மாடலுக்கு அது நமக்கு தெரியல கிஷோரெடிக்ஸ் பத்தி. கிஷோரெடிக்ஸ்ன்றது அந்த மாடலுக்கு ட்ரெயின் கொடுக்கும்போது ட்ரெயின் பண்ணலையோ என்னமோ. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா நான் கிஷோரெடிக்ஸ் பத்தி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிஷோரெடிக்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜி ஃபோக்கஸ் யூடியூப் சேனல், இந்த சேனல் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிராக், அஷூர் இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ரேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைலை நான் லோட் பண்ணி அந்த ஃபைல்ல இருக்க கண்டெக்ஸ்ட் நான் LLM கொடுத்து அந்த LLM நமக்கு வந்து அவுட்புட் இப்போ சொல்ல வைக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் எஜெண்டாவே. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரேக் கான்செப்ட்ன்றது. ஸோ ரேக் கான்செப்ட் உள்ள போய் படிக்கும் போது நம்ம இந்த ஸ்பிளிட்டர், எம்படிங்ஸ், வெக்டர்ஸ், ஸோ இந்த ரெட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்லாம் படிப்போம். ஸோ அடுத்த வீடியோல டீட்டெயிலாகவே அது வரும். ஆஸ் ஆஃப் நோ டேட்டா லோடர்ன்றது தான் நம்ம மெயின் எஜெண்டாவே. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்களா எதுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நான் இந்த ஃபைல் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒரு மினிட் கைஸ். ஸோ இப்போ நம்ம டேட்டா லோட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃப்ரம் இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஃப்ரம் LangChain. ஸோ ஃப்ரம் LangChain underscore community. ஸோ ஃப்ரம் LangChain underscore community டாட் டாக்குமெண்ட் லோடர்ஸ்குள்ள இந்த நம்ம இப்போ வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் தான் லோட் பண்ண போறோம். ஸோ டெக்ஸ்ட் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ டெக்ஸ்ட் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எங்க இருக்குன்னா LangChain கம்யூனிட்டியில டாக்குமெண்ட் லோடர்ஸ்குள்ள இந்த டெக்ஸ்ட் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் லோட் பண்ணி ஸோ அதே கொடுத்து பாருங்களேன். ஸோ நான் இந்த டேட்டான்ற ஃபோல்டர் அதாவது 2 புள்ளி ஏன் வச்சிருக்கேன்னா இந்த ஃபோல்டர் இல்ல நான் இந்த டைரக்டரியில இருக்கிறத எடுத்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ள Kisoletics.txt அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் லோடட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை லோட் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா அதுன்னு பார்ப்போம். ஸோ யா லோட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் இந்த லோடட் டேட்டாவை லோடட் டேட்டா ஓகே ஃபைன் லோடட் டேட்டாவை சாரி டேட்டா. ஸோ இப்போ பண்ணி பார்த்தோன்னா லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? டாக்குமெண்ட்ன்ற ஃபோல்டர்ல லோட் ஆயிடுச்சு. டாக்குமெண்ட் டேட்டா லோடர்ன்றது ஒரு டாக்குமெண்டா லோட் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பை பாருங்க. டைப் வந்து டாக்குமெண்ட் சொல்லிட்டு அது லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் லோடர்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்றேனே LangChain டேட்டா லோடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் லோடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த டாக்குமெண்ட் லோடர்ஸ்னு இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ நீங்க எல்லாமே லோட் பண்ணிக்கலாம். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அதாவது நம்ம இப்போ இதை பத்தி பார்ப்போம். ஆம்பிஃபைட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்பர் ப்ரௌசர், ஏஜென்ட் கியூஎல் இந்த மாதிரி PDF டேட்டா யூஸ் பண்ணலாம். பிடிஎஃப் டேட்டா கிளவுட்ல இருந்தே டேட்டா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் எடுத்துக்கலாம். நீங்க கூகுள், Oracle, Firestore, LangChain ஸோ எல்லாமே ஸ்லாக், டிஸ்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் டேட்டாஸுமே இதுல நீங்க லோட் பண்ணிக்கலாம். அதாவது யூனிவர்சல் ஃப்ரேம் ஒர்க் இதை வச்சு நீங்க எல்லா டைப் ஆஃப் சோஷியல் மீடியா, எல்லா டைப் ஆஃப் விக்கிபீடியா கூட நான் இப்போ லோட் பண்ணி காட்டுவேன் உங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் விக்கிபீடியான்றது ஒரு சோஷியல் மீடியா தானே. ஸோ டிஸ்கார்டுன்றது ஒரு சோஷியல் மீடியா தானே. ஸ்லாக்ன்றது ஒரு சோஷியல் மீடியா தானே. அதில் யூஸ் பண்றது தானே ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம டேட்டாவை லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக LangChainன்றது ஒரு யூனிவர்சல் ஃப்ரேம்வொர்க். அதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டேட்டா லோடர்ஸ்ன்ற கான்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எப்படி லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு LangChain கம்யூனிட்டி டாக்குமெண்ட் லோடர்ஸ்ல இந்த டெக்ஸ்ட் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க யூஸ் பண்றது வந்து CSV ஃபைலா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? CSV ஃபைலா இருந்துச்சுன்னா CSV லோடர். ஓகே. CSV லோடர்னு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரம் LangChain. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ நீங்க இப்போ ஸ்லாக் யூஸ் பண்றீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா ஸ்லாக்னு தெரிஞ்சீங்கன்னா அந்த ஸ்லாக்கு ஒரு கோடு வரும். அந்த ஸ்லாக்ன்ற லோடர் நீங்க இப்போ பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் டாக்குமெண்ட் லோடர் ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் திஸ். ஸோ இப்போ நான் லோடரை வந்து CSV லோடரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ CSV லோடர் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணி இந்த டேட்டாவை டைட்டானிக் டேட்டா செட்டிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒண்ணுமே இல்லை. லோடர் டேட்டா இஸ் ஈக்குவல் டு லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ லோட் ஆயிடுச்சா இல்லையா நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ லோடர் டேட்டா டேட்டா எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாத்தீங்களா ஒவ்வொரு காலமும் இது எப்படி எடுத்துக்குதுன்னா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டாக்குமெண்டா எடுத்துக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானிக் பேஜ் ரோ 1, ரோ 2 அது எல்லாத்தையும் ஒவ்வொரு காலமா எடுத்துக்குது. ஸோ இதுதான் மெயினா எனக்கு சொல்லணுன்றது இந்த CSV லோடர்ல. ஸோ நம்ம இதுவரை 2 டைப் ஆஃப் லோடர்ஸ் பார்த்துறோம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் லோடர், இன்னொன்று வந்து CSV லோடர். ஸோ இன்னொன்று டைப் ஆஃப் லோடர் வந்து என்னன்னு சொல்றீங்கன்னா ஸோ அன்ஸ்ட்ரக்சர் அதாவது HTML ஃபைல். ஓகேங்களா? ஸோ அது ஃபைல் அதை லோட் பண்ணி பார்க்க போறோம். அதாவது நீங்க யூஸ் பண்றது HTML ஃபைலா இருந்துச்சுன்னா எப்படி லோட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கறது. ஸோ ஃப்ரம் LangChain கம்யூனிட்டி. ஸோ ஃப்ரம் LangChain. ஸோ ஃப்ரம் LangChain கம்யூனிட்டி டாட் டாக்குமெண்ட் லோடர்ஸ். ஸோ இது நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அன்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணிடணும். உங்களுக்கு பியூட்டிஃபுல் சூப்பு ரெக்வஸ்ட் இந்த மாதிரி லைப்ரரி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அன்ஸ்ட்ரக்சர்ன்றது எதுக்காகணும்.
ஏதாவது பியூட்டிஃபுல் சூப்ல நம்ம வெப் ஸ்கிராப் பண்ணுவோம்ல. ஸோ வெப் ஸ்கிராப் பண்றது இந்த டாக்ஸ் மூலியமா தான் வெப் ஸ்கிராப் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல் சூப்ன்ற லைப்ரரியும் அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியும் நீங்க இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் loaders. I'm just importing the document loaders. I'm just importing the so import unstructured. ஓகேங்களா? ஸோ unstructured HTML loader. Okay, HTML loader. Okay, fine. ஸோ unstructured HTML loader அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை லோட் பண்ணிக்கிறேன். unstructured is equal to இப்போ நான் இதில் வந்து டேட்டா ரைட்டிக்ஸ் ஷோலடிக்ஸில் டேட்டா லோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன். ஸோ டேட்டா லோடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம என்ன பண்ண போறோம்? லோடர் டேட்டா இஸ் ஈக்குவல் டு loader data is equal to loader dot load அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். ஸோ இப்போ let me check whether it is working or not. ஸோ இது தப்பா கொடுக்குது. லான்சின் கம்யூனிட்டி டாட் டாக்குமெண்ட் லோடர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் லிங்க் இருக்கு. ஸோ அதனால வரல டாக்குமெண்ட் லோடர்ஸ். ஸோ ஐ திங்க் இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். யா, ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதில் இருக்க கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா லோடட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிச்சு. ஓகே, ஃபைன். ஸோ ஓகே கிஷோர், நீங்கள் லோட் பண்ணுறது டெக்ஸ்ட் ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் லோட் பண்ணி காமிச்சிட்டீங்க, சிஎஸ்பி ஃபைல் லோட் பண்ணி காமிச்சிட்டீங்க, அதை HTML ஃபைலும் லோட் பண்ணி காமிச்சிட்டீங்க. இப்போ ஒரு பிடிஎஃப் லோட் பண்ணணும்னா என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கும் இருக்கு. இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் நீங்க பிடிஎஃப் டாக்குமெண்ட் எஸ்கியூஎல்ல கூட லோட் பண்ணிக்கலாம் கைஸ். எல்லாத்தையுமே லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் LangChain community I'm just dot இதெல்லாம் எதுல இருக்குன்னா டாக்குமெண்ட் லோடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ டாக்குமெண்ட் லோடர்ஸ் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் அதுல இருந்து நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். என்ன ஃபங்க்ஷன்னா பை பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஸோ பை பிடிஎஃப் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பை பிடிஎஃப் லோடரை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ நான் இங்க வந்து நான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் இது லோட் பண்ணி பார்க்கணும்னா லோடர் டேட்டா இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ ஐ திங்க் ஒர்க் ஆயிடுச்சு. யா, ஃபைன். ஸோ இப்போ நான் லோடர் டேட்டாவை இப்போ லோட் பண்ணி பார்த்தேன்னா என்ன வருது? ஓகே, பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. எல்லா பேஜுமே, அதாவது இதுல ஒரு 43 பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பேஜையும் லோட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நான் இன்னொன்று காட்டணும் என்னன்னா, இதெல்லாம் இப்போ லோட் பண்ணியிருக்கல இதெல்லாமே மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டா டேட்டானா ஒண்ணுமே இல்லை, அதை பத்தி இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த தேதியில கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த தேதி டைட்டில் என்ன, இந்த டைட்டில் ஆத்தர் யாரு, வசந்தராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர். ஸோ டோட்டல் பேஜஸ் எத்தனை சார் 57. அதுக்கப்புறம் டோட்டல் பேஜஸ் 57, பேஜ் 52 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேஜ் லேபிள் என்ன பேஜ் அதோட பேஜ் கண்டென்ட், இதுதான் மெட்டா டேட்டான்றது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, ஆத்தர் யாரு, பேஜ் டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன் இப்போ சொல்றேன்னா நீங்க பின்னாடி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நான் ரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நடத்தும் போது இந்த மெட்டா டேட்டான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஃபைன். ஸோ இந்த கான்செப்ட் சொன்னேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணி பார்க்க போறேன்னா இப்போ ஓகே கிஷோர், இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க கண்டென்ட் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்றது? ஸோ லோடட் டேட்டா ஆஃப் இது லிஸ்ட் மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்ல இருக்கிறது தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல கேடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் மிஷன் சிமுலேஷன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? பிரசாந்த் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால ஓகே, ஃபைன். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. அதுதான், ஆமா, அது ஒரு ரிப்போர்ட் தான், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதனால தான் அப்படி இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஒரு ஃபைலை நம்ம லோட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ இன்டர்நெட்ல இருக்கிறது நான் சொன்னேன்ல, ஸோ டிஸ்கார்ட் லோட் பண்ணிக்கலாம், ஸ்லாக் இருக்க லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம எதை வச்சு லோட் பண்ண போறோம்னா விக்கிமீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விக்கிமீடியா, கண்டிப்பா ஒரு டைம் மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இந்த விக்கிபீடியால இருந்து நம்ம லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஸோ ஃப்ரம் LangChain. ஸோ உங்களுக்காக அப்படி எழுதிக்கிறேன். ஓகே, ஃப்ரம் LangChain underscore community. So from LangChain underscore community dot document loaders. I'm just importing the Wikipedia.
ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க விக்கிபீடியா அப்படின்ற இந்த லைப்ரரியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இன்ஸ்டால் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லி போடுங்க ஒன்றுமே இல்லை. ஸோ நான் அதே மாதிரி தான் விக்கிபீடியா, ஸோ விக்கிபீடியா லோடர் அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பேஜ் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, ஸோ இதுக்குள்ள இருக்க இதை மாறும். ஓகே, சாரி. ஸோ இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் மட்டும் மாறும். நான் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். லோடர் இஸ் ஈக்குவல் டு விக்கிபீடியா லோடர். ஸோ எனக்கு என்ன கொரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டெஸ்லாவை பத்தி, ஓகேங்களா, டெஸ்லாவை பத்தி நான் கொரி பண்ணி பார்க்குறேன். டெஸ்லாவை பத்தி கொரி பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து லோட் மேக்ஸ் டாக், அதாவது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் லோட் பண்ணிக்கோ, ஓகேங்களா. ஸோ அதான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் லோடர் டேட்டா அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ லோடர் டேட்டா சொல்லி லோடர் டேட்டா அதை நான் லோட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் பார்க்க போறேன். ஸோ அதுக்காக 0 போட்டுட்டு டாட் ஸோ பேஜ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் லோட் பண்ணி பார்க்குறேன். இட் டேக்ஸ் சம் டைம். இப்போ லோட் ஆயிடுச்சு. ஸோ விக்கிபீடியால, அதாவது விக்கிபீடியான்றது இன்டர்நெட்ல ஸ்டோர் ஆயிருக்குல்ல, ஸோ அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் லோடட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்லாவை பத்தி எல்லாமே வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்களா, டெஸ்ட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல இருக்க 0th லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் எல்லாத்தையும் எனக்கு எடுத்து வந்துருச்சு. அதாவது டாப் செட்ஸ்ல இருக்கிறது மட்டும் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை இந்த இப்போ நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன்ல, ஸோ இந்த கண்டென்ட்டை நான் ஏற்கனவே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ யா, இதை அப்படியே மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா லாட் ஆஃப் டைம் எடுக்கும். ஸோ டைப் பண்ணா. ஸோ ஓகே ஃபைன். ஸோ லேங்க்செயின். ஸோ ஃப்ரம் லேங்க்செயின் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ப்ராம்ப்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். ஸோ சேட் டெம்ப்ளேட்ல நீங்க ஒரு ஹியூமன் ஆன்சர் திஸ் கொஸ்டின் திஸ் எக்ஸ்ட்ரா கண்டெக்ஸ்டும் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த லோடர் டேட்டாவை ஒரு கண்டெக்ஸ்டா கொடுக்க போறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எல்எல்எம்ட்ட கண்டெக்ஸ்டா கொடுத்து இப்போ எல்எல்எம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ யா, லோட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் ரெஸ்பான்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு LLM.invoke of messages. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் லோட் ஆயிடுச்சு. ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட்டை போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட் போட்டு பார்த்தோன்னா ஓவர்வியூ ஆஃப் இட், அதாவது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த விக்கிபீடியால இருந்து எடுத்து வச்சிருக்க ஒரு கண்டெக்ஸ்ட், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை LLM-ட்ட கொடுத்து இது இப்போ என்ன ஆகும்னா, ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம். ஸோ ஏற்கனவே LLM இருக்கு, இது நம்ம கொடுக்குற அவுட்புட், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, விக்கிபீடியால நம்ம லோட் பண்ணியிருக்கோம். விக்கிபீடியால நான் டெஸ்லாவை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் LLM-ட்ட ஒரு கண்டெக்ஸ்டா கொடுக்க போறேன். ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்து அந்த LLM அந்த கண்டெக்ஸ்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி சம்மரைஸ் பண்றதோ, ஒரு பிரீஃபா டிஸ்கிரைப் பண்றதோ இந்த LLM நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதாங்க நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் விக்கிபீடியா லோடர் இருக்கு. ஸோ டக்டகோல ஸோ ஸ்லாக்ல லோட் பண்ணிக்கலாம், டிஸ்கார்ட்ல லோட் பண்ணிக்கலாம், ஸோ எஸ்கியூஎல் கூட நீங்க லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் லோடர்ஸ் வேணாலும் இருக்கு கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வீடியோல நம்ம டேட்டா லோடர்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். டேட்டா லோடர்ஸ்னா ஒரு கஸ்டம் டேட்டாவை லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல வந்து நிறைய டேட்டா லோடர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது நம்ம வந்து பிடிஎஃப் லோட் பண்ணி பார்த்தோம், டெக்ஸ்ட் ஃபைல லோட் பண்ணி பார்த்தோம், HTML ஃபைல லோட் பண்ணி பார்த்தோம், அப்புறம் CSV ஃபைல லோட் பண்ணி பார்த்தோம், கடைசி விக்கிபீடியாவை லோட் பண்ணி பார்த்தோம். அது விக்கிபீடியா கண்டெக்ஸ்ட் நம்ம LLM-ட்ட கொடுத்து ஒரு அவுட்புட் ஜெனரேட் பண்ணி பார்த்தோம் guys. ஸோ இதுதான் guys இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்தோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ இந்த புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஸ்லோவா போயிருப்பேன், கண்டிப்பா எனக்கு தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்ச் இட் இன் 1.5x. ஓகே, ஸோ திஸ் இஸ் கிஷோர், சைனிங் அப் ஃப்ரம் தி கிஷோர் டெக் சேனல். டாடா, பை பை.